வணக்கம். இந்த வாரத்தோடைய அடுத்த என்ட்ரி நண்பன் ஒருவன் வந்த பிறகு சுருக்கமாக NOPV. ஆக்சுவலி இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற படங்களில் அதிகமான ப்ரமோஷன் அட்லீஸ்ட் சிட்டிக்குள்ளே ஆன்லைனில் நான் பார்த்த வரைக்கும் இந்த படத்துக்கு தான் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. பட் போட் ஒரே ட்ரெய்லர் கட்டில் எல்லாத்தையும் பீட் பண்ணிட்டு போயிட்டார் சிம்பு தேவன். அண்ட் இந்த NOPV ஆரம்ப கட்டத்துலேருந்தே ப்ரொமோஷன்ஸில் புதுமையான பல விஷயங்களை பண்ணிட்டு வந்தாங்க. அது நல்லாவும் இருந்தது. படமும் அப்படி இருந்துச்சா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மைல்டு ஸ்பாய்லர்ஸ் அஹெட். நண்பன் ஒருவன் வந்த பிறகு சிங்கப்பூர்லேருந்து சென்னைக்கு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காரு ஹீரோ அனந்த். அவர் பக்கத்து சீட்டில் இயக்குனர் வெங்கட் பிரபு உட்காந்துட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அனந்த் தன்னுடைய சைல்ட்ஹுட்டை பற்றி ஃப்ரெண்ட்ஸ் பற்றிலாம் பேச ஆரம்பிக்கிறார். அங்கேருந்து படம் மொத்தமாக ஃப்ளாஷ்பேக்கில் நம்மளுக்கு சொல்லப்படுது. அனந்த் வளர்ந்த ஏரியா, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்குள்ளே இருந்த பாண்டிங், பிரச்சனைகள், சண்டைகள், அனந்துக்கு லைஃப்பில் கிடைச்ச ஸ்ட்ரகிள்ஸ், அவர் ஏன் சிங்கப்பூர் போனார், இப்போ எதுக்காக திரும்ப வராரு, இதெல்லாம் தான் இந்த நண்பன் ஒருவன் வந்த பிறகு. நீ ஏரமான் ஃபேனா? ஆமாம் சார், ஆனால் இளையராஜாவும் பிடிக்கும். எழுதி இயக்கி லீட் ரோலில் நடிச்சும் இருக்காரு அனந்த். கூடவே RJ விஜய், பவானி ஸ்ரீ, இர்ஃபான், பாலா, வில்ஸ்பேட்டன் பலர் படத்தில் இருக்காங்க. இளங்கோ குமரவேல், குள்ளப்புலி ஈலா மாதிரியான சீனியர் நடிகர்களும் இருக்காங்க. பட் இவ்வளவு பேர் இருந்தும் ஒருத்தரும் குறிப்பிட்டு சொல்லும்படி ஒரு ஷாட் ஒரு சீன்றது பர்ஃபார்மன்ஸுக்காக இல்லை. சீனியர் நடிகர்களுக்கு அதுக்கான ஸ்கோப் இல்லைங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸோ அதை விட்டுலாம். பட் லீட் கேரக்டர்ஸ் எல்லாருக்குமே க்ரூஷியலான மூமெண்ட்ஸ் கிடச்சுமே கூட ரொம்ப சுமாராகவே எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஹீரோ அனந்த் உட்பட. இது இந்த படத்துடைய மிகப்பெரிய ட்ராபேக். மேக்கிங்காக ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு ஃபீலை கொடுத்துருக்காங்க. ப்ளீஸிங்கான விஷுவல்ஸ், கலர் டோன், படத்துடைய பேசிங்கை காப்பாற்றுற எடிட், ஈஸி ஆன் இயர்ஸ்னு சொல்கிற மாதிரியான பின்னணி இசை, டெக்னிக்கல் ஃப்ரண்ட்டில் ஒரு குவாலிட்டியான படம். அந்த காலனி, மொட்டை மாடி, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன், இன்ஜினியரிங் காலேஜ், சிங்கப்பூர் ரூம்னு ஆர்ட் ஒர்க்கும் கூட நல்லாவே இருக்குது. பட் பாடல்கள் எதுவுமே எனக்கு சுத்தமாக ஒர்க் ஆகவே இல்லை. இத்தனைக்கும் ஒரு பாட்டு தனுஷ், ஒரு பாட்டு ஜிவி, ஒரு பாட்டு யுவன்னு பாட வச்சுருக்காங்க. பட் ஸ்டில் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப கட்ட காட்சிகள், காலனியில் சின்ன பசங்க பாண்ட் ஆகிற விதம் ரிலேட்டபுளாக ரசிக்கும்படியாக இருந்தது. தென் ஹீரோ சிங்கப்பூர் போனதுக்கப்புறம் அங்கே ரூம்மேட்டாக வர அழகர் அப்படிங்கிற கேரக்டர் வச்சு கொஞ்சம் எமோஷன்ஸ் கொண்டு வர ட்ரை பண்ணது ஓரளவுக்கு ஒர்க் ஆகுது. அழகர் கேரக்டரில் வினோத் நல்லாவே நடிச்சிருந்தார். இன்னும் பெட்டராக எழுதப்பட்டிருந்தா அந்த கேரக்டர். அவர் பெர்ஃபார்மன்ஸ் கூட இன்னும் கூட பெருசாக பேசப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். தென் இன்டர்வல் பாயிண்ட் சிங்கிள் டேக்கில் எடுத்திருக்காங்க. ஒரு நல்ல முயற்சி. அந்த சீன் ஆரம்பமாகும் போது இருக்கிற ஒரு இன்டென்சிட்டி போக போக அப்படியே கொஞ்சம் குறைஞ்சிருது. அண்ட் எஜுகேஷன் பற்றி இளங்கோ குமரவேல் கேரக்டர் பேசுகிற டைலாக்ஸ் குறிப்பிட்டு பாராட்டப்பட வேண்டிய டைலாக்ஸ் 2-3 இடங்களில் வருது, நல்லாவே இருந்தது. மீசையமுருக்கு படத்தில் ஆதிக்கு தம்பியாக நடித்தது மட்டும் இல்லாமல் மீசையமுருக்கு படத்துக்கே ஒரு தம்பி இருந்தால் எப்படி இருக்குன்னு இமேஜின் பண்ணி இந்த படத்தை அனந்த் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஷிப், ப்ராக்டிக்கலான ஆனால் சப்போர்ட்டிவான அப்பா, கெரியரில் வர ஸ்ட்ரகிள்ஸ்னு கிட்டத்தட்ட அந்த படத்துடைய ஃப்ளோவை, எலிமெண்ட்ஸை பல இடங்களில் இந்த படத்துலையும் பார்க்க முடியுது. இதுதான் இந்த படத்துக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் ஒர்க் ஆகிற விஷயம். நாஸ்டல்ஜியா, மெமரிஸ், ஃபீல் குட்டாக ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் கதைன்னு இந்த ஜானரில் வர எதையுமே நான் மிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த படம் பிடிச்சி போக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் அந்த ஜானர் ஓகே. பட் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக, க்ரியேட்டிவாக, சுவாரஸ்யமாக ஏதாவது வேணும்னு எதிர்பார்த்து போகிறவங்களுக்கு இந்த படம் நிறைய ஆஃபர் பண்ணல அப்படிங்கிறது தான் கொஞ்சம் அன்ஃபார்ச்சுனேட்டான விஷயம். ஏன்னா இதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு தான் இப்படியான படங்களை நம்ம பார்க்குறோம். பட் கேரக்டர், சிச்சுவேஷன்ஸ் இது ரெண்டுமே கொஞ்சம் புதுசாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் தான் நரேஷன் ஹோல்ட் ஆகும். ஆனால் இங்கே கேரக்டர்ஸும் ரொம்ப சுமாராக எழுதப்பட்டிருக்கு, சிச்சுவேஷன்ஸும் புதுசாக ஃபீல் ஆகலை. இவர் ஒரு சப்போர்ட்டிவ் அப்பா, இந்த ஃப்ரெண்டு கொஞ்சம் செல்ஃபிஷ், இந்த ஃப்ரெண்டு செம்ம ஹெல்ப்ஃபுல், இவங்க என்கரேஜிங்கான டீச்சர் அப்படின்னு இந்த கேரக்டரோட டிஸ்கிரிப்ஷனை தாண்டி எந்த கேரக்டர்ஸுமே அழுத்தமாக இல்லை, அண்டர் டெவலப்டாகவே இருக்குது. நண்பன் ஒருவன் வந்த பிறகுங்கிற ஒரு ஐடியாவுக்கு இவங்க அரைவாகிற அந்த காட்சியை கூட ஆர்கானிக்காக ஃபீல் ஆகலை. தென் பிகம் ஏ ஸ்டார்னு ஒரு விஷயம், அது பிற்பாதியில் வந்து ஆடா தெரிய போகுதுன்னு முதல்லையே ஒரு காம்படிஷனில் வர மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. பட் என் நினைவுக்கு தெரிஞ்ச வகையில் எந்த ஸ்கூல்லையுமே இப்படி ஒரு காம்படிஷன் நான் பார்த்ததே இல்லைங்கிறதுனால அந்த பாயிண்ட்லேயே அது எனக்கு கிரெடிபிளாக ஃபீல் ஆகலை. திடீர்னு செகண்ட் ஹாஃபில் ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பலர் காணாமல் போயிடுறாங்க. புது செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கப்பூரில் கிடைக்கிறாங்க. ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸுமே கூட, அந்த கேரக்டர்ஸுமே கூட தெலுங்கு ஃப்ரெண்டு, மலையாள ஃப்ரெண்டுங்கிற 2 வார்த்தை டிஸ்கிரிப்ஷனோட நின்றுறாங்க. கிளைமேக்ஸில் ஒரு பெரிய கம்பெனி ஹீரோவோட ஐடியாவை செலக்ட் பண்ணுறதா சொல்கிறதுல எந்தவித லாஜிக்கும் இல்லை. முதல்லையே பிகம் அ ஸ்டார் அப்படிங்கிற விஷயம் நாவலாக ஃபீல் ஆகாததுனால கிளைமேக்ஸ்லையும் அது ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணல. படம் முழுக்க அங்கங்கே AR ரஹ்மானுடைய பழைய சாங்ஸை யூஸ் பண்ணதும் அதுக்கேற்ற சாப்டர் டைட்டில்ஸும் நல்ல ஐடியாஸாக இருந்தது. மொத்தத்தில் இந்த NOPV ஒரு அண்டர்வெல்மிங்கான கமிங் ஆஃப் ஏஜ் திரைப்படம். பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் போனீங்கன்னா பெருசாக போர் அடிக்காமல் ஒரு நீட்டான ப்ரெசன்டேஷனில் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு கதையை பார்த்த ஃபீலை கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். படம் இப்போதைக்கு தியேட்டர்ஸில் மட்டுமே ரிலீஸ் ஆயிருக்கு.